23 வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்காக சேவையை செய்து வரும் AN எஸ்டேட்டின் வீட்டு உரிமையாளர்களுக்கான விசேட சலுகைகள் மீண்டும் ஆரம்பித்து விட்டன. வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது IBC தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா பிரதமரின் யாழ் விஜயத்திற்கு எதிராக போராட்டங்கள். வடக்கை அபிவிருத்தி செய்வதாக மகிந்த சூளுரை. உக்ரைனுக்கான ஆதரவில் இணையுமாறு ஸ்ரீலங்காவிற்கு அழைப்பு. கொழும்பில் உள்ள ராஜதந்திர சமூகம் கோரிக்கை. ஸ்ரீலங்காவின் அனைத்து கட்சி மாநாட்டிற்கு பிரதான எதிர்க்கட்சிக்கு அழைப்பு இல்லை. ஜப்பானிய இந்திய பிரதமர்கள் டெல்லியில் சந்திப்பு. இந்தோ பசிபிக் பிராந்திய அமைதி குறித்து பேச்சு. நேட்டோ படையின் பயிற்சியில் அமெரிக்க ராணுவ வான்கலம் வீழ்ந்தது. அமெரிக்க படையினர் 4 பேர் பலி. தொடர்பென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று யாழ்ப்பாணம் உட்பட வடபகுதிக்கான 2 நாட்கள் விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இதன்போது யாழ்ப்பாணத்தில் உள்ள புத்த விகாரைகளுக்கு மஹிந்த ராஜபக்ஷ சென்றதுடன் வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ யாழ்ப்பாணம் கந்தரோடி விகாரைக்கு வழிபடுவதற்காக செல்லவிருந்த நிலையில் இதற்கு பிரதேச மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டதுடன் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று யாழ் நகரிற்கு வருகை தந்துள்ளார். மத வழிபாட்டின் நிமித்தம் முதலாவதாக நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயம் நாகவிகாரைகளில் வழிபாட்டினை நிறைவு செய்தார். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் ஆரியகுள பகுதியில் அமைந்துள்ள நாகவிகாரையில் வழிபாட்டினை நிறைவு செய்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து நாவற்குழி மற்றும் கந்தரோடி விகாரைகளுக்கு செல்வதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தமையும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகிறது. IBC செய்திகளுக்காக யாழ் நகரிலிருந்து ரபேஷன். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்றைய தினம் மத ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்டார். ஸ்ரீலங்கா பிரதமரின் வருகையொட்டி யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்ததுடன் காவல்துறையினரும் இராணுவத்தினரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். ஸ்ரீலங்காவின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று நயினாதீவுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள விகாரையில் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் நாகபூஷணி அம்மன் ஆலயத்திலும் வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதேவேளை வடக்கு மக்களை பாதுகாத்து வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் என்ற வகையில் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். நயினாதீவு ரஜமகா விகாரையை புனித பூமியாக பிரகடனப்படுத்தி சன்னஸ் பத்திரம் வழங்கும் வகையில் யாழ்ப்பாணம் நயினாதீவு ரஜமகா விகாரையில் இன்று இடம்பெற்ற சமய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஸ்ரீலங்கா பிரதமர் இதனை தெரிவித்தார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்குமிட வசதிகளை விரிவுபடுத்தி நயினாதீவு ஆலயத்தை மேலும் அபிவிருத்தி செய்ய எதிர்பார்ப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். அத்துடன் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் நாக விகாரைக்கும் சென்று மஹிந்த ராஜபக்ச வழிபாடுகளை மேற்கொண்டார். இதேவேளை ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் யாழ் விஜயத்தை எதிர்த்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரினால் இன்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாகவும் கந்தரோடி பகுதியிலும் இந்த போராட்டங்கள் இடம்பெற்றன. இதன்போது தென்னிலங்கை சிங்கள மக்கள் ராஜபக்ஷ அரசாங்கம் மீது விரக்தி அடைந்துள்ள நிலையில் யாழில் புத்தர் கோவில்களுக்கு அடிக்கல் நாட்டுவதனூடாக சரிவடைந்துள்ள செல்வாக்கை தூக்கி நிறுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தின் போது மஹிந்த ராஜபக்சவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்து, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு, அரசியல் கைதிகளை விடுதலை செய், காணாமல் ஆக்கப்பட்டோரை கண்டறிய சர்வதேச விசாரணை வேண்டும், இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும், கந்தரோடையில் புத்தர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டாதே, நாவட்குழி சிங்கள குடியேற்றத்தை தடுத்து நிறுத்து போன்ற பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகர் சுகாஸ் உட்பட கட்சியின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். போராட்டம் இடம்பெற்ற பகுதியில் காவல்துறையினரும் புலனாய்வாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இன்று யாழ்ப்பாணத்திற்கு வந்து யாழ்ப்பாணத்தை புத்தர் கோயில்களுக்கு விஜயம் செய்து புத்தர் கோயில்களுக்கு அடிக்கல் நாட்டுகின்ற செயல்பாடுகள் ஊடாக தென்னிலங்கையில் சரிந்திருக்கிற தங்களுடைய செல்வாக்கை இந்த தென்னிலங்கை சிங்கள மக்கள் விலை உயர்வு காரணமாக இந்த அரசாங்கத்தினுடைய முட்டாள்தனமான நடவடிக்கைகள் காரணமாக விரக்தியடைந்து வெறுப்படைந்து செருப்பால் அடிக்கின்ற இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற அந்த செல்வாக்கு சரிவை தூக்கி நிமித்துவதற்கு இந்த பௌத்த மதவாதத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். இந்த இப்படிப்பட்ட பிழைப்பை நடத்தி இவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டை மீள முடியாத அழிவுக்குத்தான் தள்ளிக்கொண்டு செல்ல போகிறார்கள். இதேவேளை ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ச யாழ்ப்பாணம் கந்தரோடி விகாரைக்கு வழிபடுவதற்காக செல்லவிருந்த நிலையில் இதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். கந்தரோடி விகாரையில் பிரதமர் அடிக்கல் நாட்டுவதாக செய்தி வெளியான நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் பிரதமரது பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினரும் இராணுவத்தினரும் அங்கிருந்து விலகிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது. கந்தரோடையிலே பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய அடையாளமான விகாரையை அமைப்பதற்காக இலங்கையினுடைய பிரதமர் இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வருகை தருவதாக அறிந்ததை அடுத்து மக்களோடு சேர்ந்து நாங்களும் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். கந்தரோடை பெயரிலேயே சைவ மக்களுடைய கடவுள்களில் ஒருவரான முருகப்பெருமானுடைய பெயர் கந்தன் சக ஓடை கந்தரோடை என்று சொல்லுவார்கள். முருகப்பெருமானுடைய அருள் சுரக்கின்ற ஒரு இடம்தான் கந்தரோடை. சைவர்களுடைய ஒரு புகழ் பூத்த பாரம்பரிய பிரதேசத்திலே தமிழ் மக்களினுடைய தாயக பிரதேசத்திலே அந்த மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்துகின்ற வகையில் விகாரை அமைப்பதற்கான முஸ்தீபுகள் இடம்பெறுவதை தமிழ் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. இந்த இடத்தில் எங்களுடைய மக்களினுடைய காணிகள் அச்சுறுத்தி பெறப்பட்டு கொண்டிருக்கிறது. அவற்றிலே பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய அடையாளங்கள் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பினுடைய ஒரு பாகங்களாகத்தான் பார்க்கப்படும். ஸ்ரீலங்கா பிரதமரின் யாழ்ப்பாண விஜயம் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் எதிர்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் அதனை திசை திருப்பும் நோக்கில் ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று யாழ்ப்பாணத்துக்கு வந்துள்ளதாகவும் நாட்டு மக்கள் துன்பங்களை அனுபவித்து வரும் நிலையில் அவர் புத்தர் சிலைகளை திறந்து வைப்பதையே தன்னுடைய தொழிலாக கொண்டு வருவதாகவும் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய மக்களிடத்திலே போவதற்கு பயம், அங்கே போனால் அடித்து துரத்தி விடுவார்கள் என்ற காரணத்தினாலே இன்றைக்கு இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வருகிறார். இங்கேயாவது ஒருக்கா வந்துவிட்டு போகலாம் என்று நினைத்து இங்கே வருகிறார். நாட்டு மக்கள் இவ்வளவு அவசியப்பட்டு கொண்டிருக்க அவர் புத்தர் சிலைகளை சாவிப்பதைத்தான் தன்னுடைய தொழிலாக இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார். இன்றைக்கு கந்தரோடையிலே நேற்று தினம் நான் போய் அந்த இடத்தை பார்வையிட்டேன். புத்தர் சிலையை அமைப்பதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. பெருமளவிலான இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இராணுவ அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் பலர் இருந்தார்கள். சிலர் என்னோடு வந்து பேசினார்கள். அங்கே புத்தர் சிலை வைப்பதற்கான நடவடிக்கை நடந்து கொண்டிருந்தது. அதற்கு மஹிந்த ராஜபக்ச இன்றைக்கு வருகிறார். இங்கே பல இடங்களுக்கு செல்லுகிறார். அவருடைய மகன் இந்த பிரச்சனை எதுவுமே நாட்டில் இல்லாத போல மாலைதீவிலே உல்லாசமாக நீர் பந்தய போட்டிகளிலே பங்கு பெற்றி கொண்டு திரிகிறார். ஆகவே இந்த குடும்பமே நாட்டை சீரழித்திருக்கிறது. இந்த குடும்பம் முழுவதையும் இந்த ஆட்சி பீடத்தில் இருந்து அகற்றினால்தான் நாட்டுக்கு விமோசனம் என்கின்ற தீர்மானத்துக்கு நாங்கள் அல்ல, சிங்கள மக்கள் இப்பொழுது வந்துவிட்டார்கள். இலங்கைக்கு துரிதமாக எரிபொருள் வழங்குமாறு இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை வடமாகாணம் உள்ளிட்ட இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் எரிபொருளுக்கான நீண்ட வரிசைகளை காண முடிந்தது. இந்தியாவுடனான கடன் ஒப்பந்தத்திற்கு அமைய எரிபொருள் விநியோகிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிணங்க பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கிணங்க மார்ச் மாதம் முடிவடைவதற்கு முன்னர் எரிபொருள் வழங்குமாறு ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சு இந்தியாவிடம் கோரியுள்ளது. இந்தியாவிடமிருந்து பெறப்படும் எரிபொருளை எதிர்வரும் மே மாத இறுதிக்கு முன்னர் பயன்படுத்த முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய கடன் ஒப்பந்தத்தின் கீழ் 40,000 மெட்ரிக் டன் டீசல் நாளை இலங்கையை சென்றடைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை யாழ்ப்பாணம் A9 வீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் மண்ணெண்ணெயை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் இன்று நீண்ட வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. அத்துடன் பருத்தித்துறை துறைமுகத்திற்கு அண்மித்த பகுதியில் சமையல் எரிவாயு விநியோகம் இடம்பெற்றது. அதனை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர்.
ஸ்ரீலங்காவில் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள அனைத்து கட்சி மாநாட்டுக்கான உத்தியோகபூர்வ அழைப்பு இன்னும் கிடைக்கவில்லை என ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. அழைப்பு விடுக்கப்படும் பட்சத்தில் பங்கேற்பதா என்பது குறித்து நாளைய தினம் கூடவுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு உறுப்பினர்களிடையேயான கலந்துரையாடலின் பின்னர் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பயனுள்ள உரையாடல்களை உருவாக்குவதற்கு பதிலாக வெறும் ஊடக கண்காட்சியாக முக்கியமான நேரங்களில் இத்தகைய மாநாடுகள் ஏற்பாடு செய்யப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் மற்றும் ஏனைய அரசியல் கட்சிகளால் எழுப்பப்படும் கவலைகளை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள அனைத்து கட்சி மாநாட்டில் பங்கேற்க தேசிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் மாநாட்டில் கலந்து கொள்வது தொடர்பில் கட்சி இன்னும் முடிவெடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள பிளவுகளின் பிரதிபலிப்பாகவே இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாடு பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்படவில்லை எனவும் மாறாக நாடாளுமன்றத்தில் உள்ள உட்பிளவுகளை குணப்படுத்தும் அரசியல் முயற்சியே இது எனவும் தேசிய மக்கள் சக்தி கருதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாடு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆலோசனையின் பேரிலேயே இடம்பெறுவதாக அவர் கூறியுள்ளார். மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அரசாங்கம் உண்மையாக அக்கறை கொண்டிருந்தால் நிலவும் நெருக்கடிகள் தொடர்பான தரவுகள் அடங்கிய உத்தியோகபூர்வ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநாட்டில் பங்கேற்பது குறித்த கட்சியின் நிலைப்பாடு குறித்து தேசிய மக்கள் சக்தி அறிக்கையொன்றை வெளியிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் நாட்டை அதல பாதாளத்திற்கு இட்டுச் சென்றதாகவும் அந்த இழப்புகளை ஏற்படுத்தியவர்களுடன் இணைந்து தற்பொழுது சுமந்திரனும் சாணக்கியனும் கையெழுத்து போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். கண்முன்னே இடம்பெற்ற அழிவுகளுக்கு நியாயம் கேட்க வேண்டியவர்களே பக்கசார்பாகவிருந்து அரசாங்கத்தின் மீது பழியை சுமத்துவதாகவும் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதைவிட மட்டக்களப்பிலே குண்டுவெடிப்பு குறிப்பாக காத்தாங்குடி பகுதியிலே ஆரம்பித்த அந்த மத பயங்கரவாதம் காரணமாக நாட்டில் ஏற்பட்ட இழப்பு தான் அதிகூடிய பாதாளத்துக்கு எங்களை பொருளாதாரத்தை இட்டுச் சென்றது. இன்று அந்த மிகப்பெரிய அழிவுகளையும் மட்டக்களப்பு நகரத்திலேயும் 32 பேருக்கு அதிகமான மரணங்களையும் நூற்றுக்கணக்கான காயங்களையும் ஏற்படுத்தியவர்கள், அதற்கு காரணமாக இருந்தவர்கள் பவுனதுவிலே போலீசாரை கொண்டவர்கள், கடந்த வரலாற்றிலே பயங்கரவாத தடயத்திலே நாங்கள் அனுபவித்தவரை கண்டு காணாமல் இருந்தவர்கள், இன்று மட்டக்களப்புக்கு மிகப்பெரிய இழப்புகளை அழிவுகளை ஏற்படுத்தியவர்களோடு சேர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சுமத்திரனும் சாணக்கியன் அவர்கள் கையெழுத்து போட்டு எடுக்கிற சூழலிலே தான் எங்களுடைய அரசாங்கம் இப்படியான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் அரசியலிலே போட்டி, பொறாமைகள், வேதங்கள், கருத்து பிரச்சனை இருக்கலாம். ஆனாலும் கண்முன்னே சிந்தப்பட்ட சட்டங்களுக்கு அல்லது இந்த அழிவுகளுக்கு இழப்புகளுக்கு நியாயமாக நியாயம் கேட்க வேண்டியவர்களே மறந்து ஒரு பக்க சார்பாக அல்லது அது ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தின் மீது பழியை சுமத்த நினைப்பது என்பது வேதனையான விடயமாக நான் பார்க்கிறேன். கொழும்பில் உள்ள ராஜதந்திர சமூகம் உக்ரைனுக்கான தீவிர ஆதரவில் இணையுமாறு ஸ்ரீலங்காவை கோரியுள்ளது. ஸ்ரீலங்காவின் வெளிநாட்டு தூதரகங்களின் தலைவர்கள் என்ற வகையில் இந்த அழைப்பை விடுப்பதாக பிரித்தானியா உள்ளிட்ட 15 நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் உயர் சாணிகர்கள் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மற்றும் ஐக்கிய நாடுகள் சாசனம் உள்ளடங்கலான சர்வதேச சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு குரல் கொடுக்கும் வகையில் தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதாக 15 நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் உயர் ஸ்தானிகர்கள் இணைந்து வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் கோரப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பகைமையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்காவை தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக குறித்த அறிக்கையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் இறையாண்மை மற்றும் சுதந்திரம் மீட்கப்படுவதை உறுதி செய்ய உலகம் முழுவதும் உள்ள தமது நண்பர்கள் மற்றும் நட்பு நாடுகளுடன் இணைந்து செயற்படுவோம் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தாம் உக்ரைனுடன் நிற்பதாகவும் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளின் சுதந்திரம், ஜனநாயகம், இறையாண்மைக்காக முன்னிற்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறையாண்மையுள்ள மற்றும் ஜனநாயக நாடான உக்ரைன் மீதான
ரஷ்யாவின் தூண்டுதலற்ற நியாயமற்ற மற்றும் சட்டவிரோத ஆக்கிரமிப்பை வன்மையாக கண்டிப்பதாகவும் இந்த மூர்க்கத்தனமான தாக்குதல் ஐக்கிய நாடுகள் சாசனம் உள்ளடங்கலான சர்வதேச சட்டத்தின் முழுமையான மீறலாகும் எனவும் பிரித்தானியா உள்ளிட்ட 15 நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் உயர் ஸ்தானிகர்கள் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா பிரதமரின் யாழ் விஜயத்திற்கு எதிராக போராட்டங்கள், வடக்கை அபிவிருத்தி செய்வதாக மகிந்த சூளுரை. உக்ரைனுக்கான ஆதரவில் இணையுமாறு ஸ்ரீலங்காவிற்கு அழைப்பு, கொழும்பில் உள்ள ராஜதந்திர சமூகம் கோரிக்கை. ஸ்ரீலங்காவின் அனைத்து கட்சி மாநாட்டிற்கு பிரதான எதிர்க்கட்சிக்கு அழைப்பு இல்லை. ஜப்பானிய இந்திய பிரதமர்கள் டெல்லியில் சந்திப்பு, இந்தோ பசிபிக் பிராந்திய அமைதி குறித்து பேச்சு. நேட்டோ படையின் பயிற்சியில் அமெரிக்க ராணுவ வான்கலம் வீழ்ந்தது, அமெரிக்க படையினர் 4 பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.